இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பத்தியவரத்தை சேர்ந்தவர் ஆனந்த். இவரது மகன் 19 வயதான டேனி வளவனரசு வேலூரில் உள்ள ஊரிசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் வேலூர் சாய்நாதபுரம் பொன்னியம்மன் கோவில் தெருவில் உள்ள வீட்டில் 3ஆம் மாடியில் வாடகைக்கு தங்கியிருந்து கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். அவருடன் ஆரணி இந்திரா நகர் தொந்திகரம்பட்டுவை சேர்ந்த 19 வயதான கிஷோர் கண்ணன், புதுச்சேரியை சேர்ந்த 19 வயதான பார்த்தசாரதி, தர்மபுரியை சேர்ந்த 18 வயதான இன்பவர்மா ஆகியோர் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தர்மபுரியை சேர்ந்த இன்பவர்மா தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அதைத் தொடர்ந்து டேனி வளவனரசும் கிஷோர் கண்ணனும் தங்களது சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். ஆனால் புதுச்சேரியை சேர்ந்த பார்த்தசாரதி மட்டும் ஊருக்கு செல்லாமல் வேலூரிலேயே இருந்துள்ளார். இந்த சூழலில்தான் ஆங்கில புத்தாண்டு அன்று பார்த்தசாரதி போன் செய்து இருவரையும் வேலூருக்கு வருமாறு அழைத்திருக்கிறார். டேனி வளவனரசும் கிஷோர் கண்ணனும் புறப்பட்டு வேலூர் வந்திருக்கின்றனர். அன்று நள்ளிரவில் டேனி வளவனரசை நண்பர்கள் இருவரும் சேர்ந்து இரும்பு ராடால் தாக்கி படுகொலை செய்திருக்கின்றனர். இதனை அடுத்து உடலில் இருந்த இரத்த கறைகளை கழுவிவிட்டு கிஷோர் கண்ணனும் பார்த்தசாரதியும் வேறு உடை அணிந்துள்ளனர். அதன் பிறகு டேனி வளவனரசின் உடலை இருவருக்கும் நடுவில் அமர வைத்து அவர் மதுமயக்கத்தில் இருப்பது போல சித்தரித்துள்ளனர். அதனை அடுத்து பைக்கில் டேனி வளவனரசின் உடலை ஆந்திர மாநில எல்லையில் உள்ள சித்தப்பாறை கிராம மலையடிவாரத்தில் கொண்டு சென்று வீசிவிட்டு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து டேனி வளவனரசின் பெற்றோர் செல்போனில் அழைப்பு விடுத்துள்ளனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் டேனி வளவனரசு அழைப்பை எடுக்காததால் சந்தேகமடைந்த அவர்கள் பாகாயம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் டேனி வளவனரசுடன் அறையில் தங்கியிருந்த கிஷோர் கண்ணனை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் தாங்கள்தான் கொலை செய்தோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் டேனி வளவனரசின் உடல் வீசப்பட்ட இடத்திலிருந்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன்பின் கிஷோர் கண்ணனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசாரிடம் தங்கள் கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவியை யார் தங்கள் காதல் வலையில் வீழ்த்துவது என்ற போட்டியில் இந்த கொலை நடந்ததாக கூறியிருக்கிறார். அதையடுத்து தலைமறைவாக உள்ள பார்த்தசாரதியை பிடிக்க பாகாயம் போலீசார் புதுச்சேரிக்கு விரைந்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் கிஷோர் கண்ணனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயிஷ் கான்க்ளேவ் January 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மணப்பாக்கத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.